ஹாய் சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து புதினா ரைஸ் பண்ணியிருக்கேன். இல்லை புதினா புலாவ் அப்படின்னும் சொல்லலாம், புதினா ரைஸ் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை புதினா பிரியாணி அப்படின்னு கூட சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதோட ரெசிபி கூட ஷூட் பண்ணியிருக்கேன், லென்த்தி வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இல்லை ஐம் சாரி, நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் இதோட ரெசிபி போட்டுட்டேன். இந்த புதினா ரைஸோடது கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்றுக்கு வந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தப்போ நான் வாங்கினேன் புதினா 3 கட்டு 10 ரூபான்னு கொடுத்தான். இது வந்து பஜ்ஜி மிளகா இருக்குல்ல, அதில் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். இது வந்து தயிர் சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். காரமாக யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா இந்த பஜ்ஜி மிளகா பொரியல் சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா அப்படியே அமிர்தமாக இருக்கும். இந்த பஜ்ஜி மிளகா நல்லா காரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் புதினா ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ் வந்து ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் தயிர் சாதம் கலந்துருக்கேன், நல்லா தாளித்து கொட்டி தயிர் சாதம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பஜ்ஜி மிளகா, புதினா ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ரைத்தா. அவ்வளோதான் என்னோடய சண்டே சமையல். என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.